புனலூர் கருவூரத்திலிருந்து ஆபரண பெட்டியானது எடுத்துச் செல்லப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில். விவரத்தை பதிவு செய்யலாம். நிச்சயமாக. அதாவது தமிழக கேரள எல்லை பகுதியான அச்சன்கோவில் திரு ஐயப்ப சுவாமி திருக்கோவிலுக்கு ஆவரணப்பட்டி இரு மாநில போலீசார் பாதுகாப்புடன் தற்போது தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த ஆபரணப்பட்டியை ஐயப்பனே வருவது போல இங்கு நினைத்து அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். மேலும் இந்த ஆபரணப்பட்டியில் அதாவது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைடூரிய ஆபரணங்கள் மற்றும் ஐயப்பனுடைய தலை, முகம், மார்பு, கை மற்றும் கால்கள் கவசம் எனவும் மேலும் 15 இன்ச்சு நீளமுடைய தங்க வாளும், இந்த வாள் என்பது மாய வாள் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாள் 1 கிலோமீட்டருக்கு அடுத்தபடியாக எடை போட்டால் வேறு மாதிரியான எடை உள்ளது என்பதும் ஐதீகம் என்பதால் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய ஆபரணப்பட்டியை பாதுகாப்பதற்காகவும் இரு மாநில போலீசார் பாதுகாப்புடன் வந்து உள்ளனர். மேலும் தற்போது இங்கு சுவாமி தரிசனம் செய்த பின்னர் தற்போது இங்குள்ள மக்கள் இருந்து இந்த பெட்டியானது தற்போது அச்சன் கோவிலுக்கு சென்றுள்ளது. அங்கு நாளை பாராட்டு திருவிழாவினுடைய துவக்க விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் போது இந்த தங்க ஆபரணங்கள் அங்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெறும். தொடர்ந்து 10 நாட்கள் இவ்விழா நடைபெறும். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்.